ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சண்டே ஒரே ஃபங்க்ஷன். மதியமும் ஒரு கறிசோறு, நைட்டும் ஒரு கறிசோறு. நைட்டு கறிசோறு கிடையாது, பரோட்டாலாம் கொடுத்தாங்க. அதனால் பரோட்டா மட்டும் சாப்பிட்டுட்டு வந்தோம். முதல்ல காலையில் என் ஹஸ்பண்டு வேறு ஒரு ரொம்ப தூரம், அந்த ஊரில் திசையன் விலையில் ஒரு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. நான் என் பையனும் மூத்த பையனும் என் ஹஸ்பண்டும் போயிட்டாங்க. நான் ஃப்ரீயாக தான் எழுந்திரிச்சேன், மெதுவாக தான் எழுந்திரிச்சி கிளம்புனேன். அப்படி இருந்தும் வீட்டில் வேலை மட்டும் இல்லாமல் இருக்கான்னு பாருங்க. எல்லா வேலையும் இருக்கிற மாதிரியே இருக்குது. இத்தனைக்கும் நான் சமையல் பண்ணலை, சமையல் பண்ணாமலே அவ்வளோ வேலை இருந்த மாதிரி இருக்குது. சரி, அடுத்து மதியம் ஒரு கல்யாண வீடு. அதுக்கு சும்மா டிப்டாப்பாக கிளம்பி போய் மதிய சாப்பாடை நல்லா முக்குன்னு முக்கிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் படுப்போன்னு பார்த்தா, அதுக்கப்புறமும் கொஞ்சம் அயர்ன் பண்ணுற வேலைலாம் இருந்துச்சு, அதெல்லாம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாண வீடு நைட்டு ரிசப்ஷன். அதுக்கு போகணும். அதுக்கு போனால் எங்கள் குழந்த பிள்ளைங்க எல்லாம் ஒரே டான்ஸ். அங்கே வேறு பாட்டு கச்சேரி வச்சுருந்தாங்களா, அதை வச்சு செம்மையாக ஃபன் பண்ணிக்கிட்டு கிடந்தாங்க. எங்கள் சொந்த அண்ணன் ஒரு அண்ணனும் பாட்டு பாடினாங்க. நல்ல பாட்டெலாம் கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. மெலடியும் அப்புறம் குத்து சாங்கு போட்டதுக்கு எல்லாம் பெருசுங்கள்லாம் ஆடிக்கிட்டு கிடந்தாங்க. நல்லா சாப்பிட்ற இடத்துலையும் ஒரே ஃபன்னு தான். என் குழந்த ஒய்ஃப்லாம் கிட்டத்தில் உட்காந்துருந்தாங்களா, அதை வச்சு நிறைய ஃபன் பண்ணிக்கிட்டு கிடந்தோம். அப்புறம் ஐஸ்கிரீம் அவ்வளோ பெரிய பெரிய பீஸாக வச்சாங்க பார்த்துக்கோங்க. ஆனால் என்ன ஒன்று, நான் சாப்பிட்டு வாங்கலான்னு பார்க்குறதுக்குள்ளே ஐஸ்கிரீமே தீர்ந்து போச்சு. ஆனால் ஐஸ்கிரீமுக்காகவே நான் கொஞ்சமாக சாப்பிட்டேங்க. அப்படி இருந்து அங்கே போனதும் போச்சு. எனக்கு அதுவே ரொம்ப சேடாக இருந்துச்சு. ஐயோ, நான் மிஸ் பண்ணிட்டேனே, இதுக்கு பெசாட்டில் ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டே வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. நிறைய குட்டீஸை பார்த்தோம். ஒரு குட்டீஸை தூக்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி நல்லா ஏஞ்சல் மாதிரி இருந்தா, அழகாக இருந்தா. அவளெல்லாம் நல்லா ஃபோட்டோ எடுத்தோம் நாங்கள். சொந்த பந்தங்களெல்லாம் பார்த்தா ஒரே குஷியாயிரும்ல, அந்த குஷியில் தான் இருந்தோம். எல்லாத்துட்டையும் ஒவ்வொருத்தட்டையாக நின்று பேசிட்டு, ஒவ்வொருத்தட்டையும் சிரித்து, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு. ஆனால் என்னையை விட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டாங்க எல்லோரும் சேர்ந்து. நல்லா விசில் பறந்துச்சு, சவுண்டு கத்துன்னு கத்திக்கிட்டு கிடந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் பாடினப்போ அதுக்கும் மேலே சவுண்டு ஓடுனுச்சு. எங்கள் அண்ணன் என்ன பாட்டு பாடினாங்கன்னா, தேன் 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 உன்னை தேடி அலைந்தேன் உயிர் குருவி படத்தில் த்ரிஷாவும் விஜய் சாரும் நடித்த படம் தான் அது. செம ஹிட்டான படம். எனக்கு ஃபேவரட்டான பாட்டு. அதை பாடினதுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷம். பக்கத்தில் இருந்து நானும் பாடிக்கிட்டே கிடந்தேன். என் குழந்த ஒய்ஃப் தான், ஏக்கா அங்கே பாடுறீரு, அங்கேயே நீங்களே போய் பாடிடுங்களே அப்படின்லாம் சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு கிடந்தாங்க. அப்புறம் அங்கே வச்சு அந்த வரவேற்பு முன்னாடி அழகாக இருந்துச்சா, சரி அதுலேருந்து ஒரு வாக்கிங் வர, நீ எனக்கு ஒரு வீடியோ மட்டும் எடுத்தறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு சரின்னு சொல்லிட்டு அவளும் எடுத்து கொடுத்தா. இப்போ வருவேன் பாருங்கள். மாப்பிள்ளையும் பொண்ணும் அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த கல்யாண ஆல்பத்தை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போவுமே நான் சரி கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கல்யாண ஆல்பத்தை எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா நேரம் தான் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மண்டே, இன்றைக்கி தான் நான் வாய்ஸே கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. என்னால் முடியல, அவ்வளோ டயர்டு. நேற்று ஃபுல்லும் ஒரே சுற்றுன்னு சுற்றுனதில் அவ்வளோ டயர்ட் ஆகிட்டேன் நானே. அப்போ பொண்ணு மாப்பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ டயர்டாகிருப்பாங்க நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஏன்னா அவ்வளோ ஹெவி வெயிட்டான மாலை, அதுக்கப்புறம் அந்த இப்போ ஹேர் ஸ்டைலு, இந்த ஜுவல்ஸு யார் தான் கண்டுபிடிச்சானோன்னு சொல்லி எனக்கு சில நேரம் தோணும். எனக்கு நெக்லஸ் சுத்தமாக பிடிக்காதா, அதை போடும்போது அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கும். இந்த ஃபங்க்ஷனுக்கு வேறு போடுங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் இருக்கிற எல்லா கவரிங் செட்டையும் தூக்கி நாங்கள் போட்டுட்டு பல்ல மினிரும் அப்படின்னு. சொக்க தங்கம் ஜுவல்லரி, அது எப்போவுமே கவரிங் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டே காமிச்சிட்டு எல்லோரும் முன்னாடியும் ஒரு ஆட்டம் ஆடிட்டு வருவோம். இவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்ததும் திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. மண்டபமே காலியாகி போச்சு. பொண்ணு மாப்பிள்ளையே வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்கள் இன்னும் வீட்டுக்கு போகாமல் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஏன்னா பக்கத்தில் தான் மண்டபமாக, அதனால் நடந்தே போகிற அளவுக்கு தூரம் தான். அதுக்கப்புறம் நாங்கள் சரி வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு பீடா ஒன்று வாங்கிட்டு அதையும் போட்டு வாயில் சக வச்சுட்டு பாதாம் பால் கொடுத்தாங்க. அதையும் வாங்கி குடிச்சிட்டு வேகமாக நடந்து வீட்டுக்கு கிடந்தாச்சு. வர வழியில் பார்க்கும்போது நிலா அழகாக இருந்துச்சு. அதனால் அதையும் ஒரு கிளிப் எடுத்தாச்சு. Bye friends.